செல்வங்களே, என் செல்வங்களே, வணக்கங்கள். ம். தாத்தா, ஏன் தாத்தா இந்த ஏரோப்ளேனு மேலே போயிருக்குது, அது மேலேருந்து ஏன் தாத்தா கீழே விழல? அது விழாதும்மா. ஏன்னா அது ஒரு மூமெண்ட்டில் ஒரு ஒரு இடத்துல நிற்காம ஒரு மூமெண்ட்டில் ஒரு ஃபோர்ஸில் அது போயின்னு இருக்குது. ஒரு கல்லை எடுத்துங்கோ, அந்த கல்லை எடுத்துட்டு அப்படியே மேலே வச்சுருங்க, கையை விடுங்க, அந்த கல் கீழே விழுந்துடும். அதே கல்லை அப்படி வீசி எறிந்தா நம்ம அதுக்கு அழுத்தம் கொடுத்தோம் இல்லையா, அந்த அழுத்தம் இருக்கிற வரலையும் அது போயிட்டே இருந்து அப்புறமா கீழே விழுந்துடும். அதுக்கு தொடர்ந்து ஒரு அழுத்தத்தை கொடுத்துனே இருந்தாக்கா, எப்படி விமானத்திற்கு இவ்வளோ ஃபேன் என்ஜின் மூலிமா அதுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்துனே இருக்கிறோமோ, அப்போது கல்லை விசிறடிக்கிற மாதிரி அந்த விமானத்துக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்தா அது அப்படியே போயினே இருக்குது. பாருங்கள், பறவைகளை கூட பாருங்கள். இந்த பறவைகள் என்ன உடம்பில் உள்ள எனர்ஜியை வைத்துக்கொண்டு அதுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறது. அது பறந்து கொண்டே இருக்கிறது. அதுவே அமைதியாக இருக்கட்டும், அது கீழே விழுந்து விடும். நான் சொல்லுங்கண்டே, இதுக்கும் ஒரு அழுத்தம் இருக்கணும். ஏன் அந்த விமானம் கீழே விழலான்னு கேட்டிங்கள, அதுக்கு ஒரு அழுத்தம் இருக்குது. அதனால தான் அது அந்த விமானம் கீழே விழாமல் இருக்குது. பாருங்கள், உலகத்தில் ஆகாயத்தில் உள்ள அத்தனை கிரகங்களும், உலகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், மற்ற மேலே இருக்கும் நிலா போன்ற மற்ற கிரகங்கள் இருக்கிறது. அவைகள் ஏன் அந்த இடத்துல கீழே விழாமல் இருக்கிறது என்றால், அது அது தன்னைத்தானே சுழன்று கொண்டு அது ஒரு மூமெண்ட்லேயே அது சந்திரனை சூரியனை சுற்றினே இருக்குது. உலகம் வந்து மேலே அப்படியே அந்த இடத்துல இருக்குதுன்னா அது அப்படியே இல்லை, அது மூமெண்ட்டில் இருக்குது. சூரியன் எவ்வளோ தூரம் இருக்குது, அது ஒரு நாளுக்குள்ளே அது ஒரு ரவுண்டு அடிச்சிடணும். அப்போ தான் காலையும் மாலையும் நாம் காண முடியும். அது ஒரு மூமெண்ட்லேயே அது உலகம் இருப்பதுனால அது மூமெண்ட்டில் இருக்கும்போது அது அந்த உலகம் கீழே உழுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே உலகத்திற்கு ஒரு மூமெண்ட் இல்லாமல் இருந்தால் அது பாட்டுக்கு கீழ் நோக்கி வந்துவிடும். ஆமாம் தாத்தா, நான் உங்களை கேட்குற வந்துட்டேன் தாத்தா. நீங்கள் எத்தனை வீடியோலலாம் இந்த டெக்னாலஜியை இந்த அமைப்பை பற்றி சொல்லியிருக்கிறீங்களோ, இப்போ திடீர்னு எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது. அந்த விமானம் மேலே இருக்குது, ஏன் கீழே விடல அப்படின்ட்டு உங்கள்கிட்ட கேட்கலான்ட்டு நான் வெயிட் பண்ணியிருந்தேன். கேட்டேன் தாத்தா, நீங்கள் எனக்கு சரியாக சொன்னீங்க தாத்தா. ஒரு அழுத்தம், ஒரு மூமெண்ட் இருந்தால் அது அந்த மூமெண்ட்லேயே தான் அவருடைய கவனமெல்லாம் இருக்கும். அதே போல் தான் உலகங்களும் மற்ற கிரகங்களும் அது ஒரு அழுத்தத்தின் காரணமாக அது சுற்றி கொண்டே இருக்க மூமெண்ட் இருக்கிறதுனால அது கீழே விழ வாய்ப்பு இல்லை. ஒரு கல்லை விசிறித்தால் என்ன ஆகுது, அது விசிறடித்த உடனே அந்த மூமெண்ட்டு ஃபோர்ஸ் இருக்கிறதால அது போயினே இருக்குது. அது ஃபோர்ஸ் ஆகிட்ட பிறகு என்ன ஆகுது, கீழே விழுந்துடும். அது தொடர்ந்து ஃபோர்ஸு ஒரு பறவைகளுக்கு அது எப்படி அது ஃபோர்ஸை வச்சுக்கின்னு அது பாட்டுக்கு பறந்துக்கின்னே இருக்குது. அதே மாதிரி தான் இந்த கிரகங்களும் உலகமும் சந்திரனும் ஏன் செவ்வாய் கிரகமும் அது ஒரு இடத்தை விட்டு மற்ற இடத்துக்கு அது ட்ராவலிங்லேயே இருக்குது. போதும் தாத்தா, இந்த அடிப்படையை வச்சுக்கின்னு நாங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறோம் தாத்தா. நன்றி தாத்தா. குட் நைட் தாத்தா. குட் நைட் செல்வங்களே. இதை கேட்கறதுக்கு இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணியிருந்தீங்க என் செல்வங்களே. ஆமாம் தாத்தா, நான் நேற்றே உங்கள்கிட்ட கேட்கலான்ட்டு இருந்தோம். இன்றைக்கி ஞாபகமாக உங்கள்கிட்ட கேட்டோம், தெரிஞ்சுக்கிச்சு. எங்களுக்கு இதெல்லாம் தெரியும், நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. இருந்தாலையும் உங்கள்கிட்ட கேட்கணும், மறுபடியும் கேட்கணுன்ட்டு ஒரு ஆசை இருந்துச்சு. நன்றி தாத்தா. வெல்கம் சில்ட்ரன்ஸ்.